Hi, welcome to Chennai channel. நான் உங்க கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங்கை பற்றி. இந்த ஃபுல் வீடியோ வந்து ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங்னா என்ன, அது படித்தா அது படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, அதுக்கப்புறம் அது படித்தா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி டிகிரி நம்ம எந்தெந்த ஜாபுக்கு போகலாம், அதுக்கப்புறம் என்ன ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இதை பற்றி, ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங்கை பற்றி ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ரா மெட்டீரியல் ஃபுட்டு ஐட்டமை வந்து நம்ம அதை சேஃபாக பக்காவாக ஆல் பப்ளிக்கு ஈட்டபிளாக ரெடி டு யூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது பேர் தான் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங். இப்போ நம்ம வந்து இப்போ மில்க்லேருந்து கீ, பட்டர், அப்புறம் சீஸ் இதெல்லாம் எடுக்கிறோம். அப்புறம் ரைஸ் வீட்டிலேருந்து பேக்கரி, பிரெட் ப்ராடக்ட்ஸ், பன் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறோம். அப்புறம் பேக்கேஜ் ஃபுட்ஸ் வந்து மீட்டு, ரைஸு இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எத்தனை நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அதை வந்து ஒரு டெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை பிரிண்டடாகவே வந்து நம்ம அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கோம். இதெல்லாமே வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன். இது வந்து இந்த ப்ராசஸ், இந்த இந்தியன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து 14% க்ரோ ஆகுது. வித் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. போத் கவர்மெண்ட் ஜாப்ஸும் வந்துட்டு இருக்கு, பிரைவேட் ஜாப்ஸும் வந்துட்டு இருக்கு. ஃபுட் சேஃப்டி அண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத்தை பொறுத்தவரையும் ஃபுட்ஸ் நம்ம வந்து வி ஹாவ் டு என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங். அதாவது நம்ம ரைட்டான பொருள், தரமான பொருள் வந்து கரெக்டான பர்சனுக்கு போய் சேரணும். அந்த அந்த கெட்டு போனது, கண்டாமினேட் ஆனது, அது எல்லாமே வந்து நம்ம பார்த்து பண்ணுறது தான் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் மெயின் கோர்ஸோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, +1 +2ல் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துருக்கணும். இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கணும். மினிமம் 50 to 60% மார்க் எடுத்துருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 years டியூரேஷனு, பிடெக் ஆர் பிஇ. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஐஐடியில் படிக்கிறதுக்கு ஜேடபிள்யூ மெயின் அட்வான்ஸ் எழுதணும். ஜேடபிள்யூ மெயினில் இருந்தால் என்ஐடி, IIITயில் பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஐகார், இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் பண்ணுறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் டிஎன்இஏ நம்ம தமிழ்நாடு லெவலில் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக +2 கட் ஆஃப் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் கீ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கீ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபுட் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ப்ராசஸிங் டெக்கு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஃபுட் சேஃப்டி அண்ட் பேக்கிங். இதுதான் வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ், கீ சப்ஜெக்ட்ஸ் ஃபார் திஸ் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கில். நெக்ஸ்ட்டு, ஸோ பெஸ்ட் காலேஜஸ் இன் இந்தியா அஸ் வெல் அஸ் இன் தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் எம்ஐடி சென்னையில், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டு காலேஜஸ் அப்பார்ட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங். அதுக்கப்புறம் ப்ரீமியம் காலேஜஸ் இந்தியன் அக்ராஸ் இந்தியாவில் ஐஐடி கராப்பூர், அப்புறம் நிஃப்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் சிஎஃப்டிஆர்ஐ, சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் யூனிட். அப்புறம் அதுக்கப்புறம் அதர் மெயின் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, குஜராத் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்டு ஸ்கில்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடிஸ். அதாவது இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் அப்படின்னா, ஐகார், இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறமா இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் ஏஐசிடிஇ ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள். அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபுட் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, அப்புறம் HACCP ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. அது வந்து பக்காவாக ஃபுட் ஐட்டம்ஸை மெயின்டைன் பண்ணணும், டெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ணி அனுப்பணும். ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு செக்கிங் மெத்தடாலஜி, ஒவ்வொரு
செல்ஃப் லைஃப் இது இருக்கு. அதாவது என்ன சொல்றது, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கு. அது எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பேக்கிங் டெக்னாலஜி, இந்த பொருளுக்கு இந்த பேக்கிங் தான் போகணும். ஏன்னா சில பொருளுக்குலாம் வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸ்ல பண்ண முடியாது, சில பொருள்லாம் வந்து நம்ம கிளாத்ல பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த பேக்கிங் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும். எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும். இதுதான் மேஜர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி, ஐஎஸ் ஸ்டடிஸ் வந்து எம்டெக் எம்எஸ் ஸ்பெஷலைஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங் பயோடெக்னாலஜி அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் பண்ணலாம். அப்புறம் எம்பிஏ வந்து ஃபுட் பிஸ்னஸில் மேனேஜ்மெண்ட் ரோல் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி சப்ளை செயின் ஆர் மார்க்கெட்டிங்கில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் பொசிஷன் இன் யூனிவர்சிட்டி அண்ட் ஆர்என்டி ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஹையர் எஜுகேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ, இது வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இவங்க இந்த ஜாப்ல சேர்ந்த கவர்மெண்ட் ஜாப் இது. இவங்க தான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அப்ரூவ்ட் ஆர் நாட் அப்ரூவ்ட். இப்போ இது இருந்து அப்படின்னா திஸ் இஸ் அப்ரூவ்டு ஃபார் இந்தியன் கவர்மெண்ட், இந்தியாவில் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம், அந்த அப்ரூவலை கொடுக்குறது தான் எஃப்எஸ்எஸ்ஏஐ. அந்த கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் ரோலுக்கு வரலாம். அப்புறம் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சிஎஃப்டிஆர்ஐ, இது வந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுட்டை வந்து இந்த மாதிரி தான் தயாரிக்கணும், இந்த முறையில தான் தயாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கிரைட்டீரியா வச்சு பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் கார்பரேட் ஜாப்ஸ் வந்து நம்ம நம்ம டெய்லி யூசேஜ் வந்து ஐடிசி ஃபுட்ஸு, நெஸ்ல் இந்தியா, அமுல், நம்ம யூஸ் பண்ணுற பட்டர், சீஸ், கீ, அப்புறம் பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ், ஆல் பிஸ்கெட்ஸு, அப்புறம் ஹாலிட்ராம் ஸ்வீட்ஸு, அப்புறம் எம்டிஆர் ஃபுட்ஸு, குலோப் ஜாமுன், இந்த மாதிரி வாட் எவர் த ப்ராசஸ்டு ஃபுட் வி ஆர் கெட்டிங் இன் த சூப்பர் மார்க்கெட் ஆர் ஷாப், இட் ஆர் கம்மிங் ஃப்ரம் திஸ் கார்பரேட். இந்த இடத்துலலாம் நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஜாப்ஸ். ஓகே, தென் அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு டெய்ரி ப்ராசஸிங் யூனிட் மாதிரி வரலாம். ஒரு சின்ன மிஷின் மாதிரி வச்சு நம்மளே ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அப்புறம் பேக்கரி பிஸ்னஸ்ஸு, மில்லட் ப்ராடக்ட்ஸு, இப்போ எல்லாமே மில்லட்ஸு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. மில்லட் தோசை, மில்லட் சாக்லேட்ஸ், அந்த மாதிரி. அப்புறம் ஃபுட்டு கன்சல்டிங், என்னென்ன சாப்பிடலாம், எந்தெந்த வயசில் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன உடம்பு பிரச்சனைக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்ம கன்சல்ட் பண்ணலாம். இதெல்லாமே வந்து நம்ம ஓனாக ஸ்டார்ட் அப்லையும் ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம். இப்போ சேலரி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா, வென் யூ ஆர் ஜாயினிங் அஸ் அ ஃப்ரெஷர் யூ வில் பி கெட்டிங் 3 to 6 lakhs per annum. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் போக போக அப் டு 15 lakhs per annum வரையும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் க்ரோத் நாலேஜ் யூ வில் கெட் ஈவன் 25 lakhs per annum ஆல்சோ. ஸோ மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஏஐ, இது எப்படி இருக்குது, மார்க்கெட் டிமாண்ட் ஃபியூச்சரில் எப்படி இருக்குது, அப்புறம் ஏஐயோட ஃபியூச்சர், ஏஐயோட சேர்ந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் எப்படி, ஃபீல்டு எப்படி குரோ ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து நம்ம அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 14% வந்து ஆனுவல் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ஒரு 14% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் நம்ம அர்பன் ஏரியாலலாம் வந்து லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் ஆகுது, அங்கே எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க, இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பில்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் டிமாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயரில், பை இந்த இயரில் 2026ல் 10 பில்லியன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. 10 பில்லியன்னா ஆல்மோஸ்ட் 1000 crores இந்தியன் மார்க்கெட்டு. அப்புறம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபுட் லாஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பக்காவாக பண்ண போகிறோம். அதுதான் முன்னாடியே பார்த்த மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏஐ, இவங்க வந்து கம்பெனிஸு வந்து ஒரு நல்ல ஃபுட்டு, குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு ஏஐயும் ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் வந்துடும். இப்போ நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் நிறைய குவாலிட்டி செக் பண்ணுவோம். இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த குவாலிட்டி செக் வந்து ரோபோட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்மளே யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்வீட்டு, சாக்லேட்டு, பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல ரா மெட்டீரியலை போட்டிங்கன்னா அது லாஸ்ட்டாக முடிஞ்சு பேக் ஆகிற வரையுமே அப்படியே ரோபஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த டெக்னாலஜிலாம் வந்து இன்னும் ஏஐயால் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட், அந்த ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது,
இப்போ ஒரு 1 ஹவருக்கு ஒரு 50 பிஸ்கெட்ஸ் வருதுன்னா அதை எப்படி 75 மாற்றுறது, 100 மாற்றுறது. அதுக்கப்புறம் ஒரு ரெடியூஸ் வேஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அது எல்லாமே ஸ்மார்ட் ஃபுட் ப்ராசஸிங்கில் வரப்போகுது. அப்புறம் சப்ளை செயின் ஆட்டோமேஷன், பிளாக் செயின், ஏஐ ட்ராக் ஃபுட்டு ஃப்ரம் ஃபார்ம் டு ஃபோர்க். அதாவது ஒரு விவசாயி அந்த மண்ணில் இருந்து இல்லை மரத்துல இருந்து ஏதோ ஒன்று, என்ன சொல்றது, பால் அந்த ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம கடைசியா சாப்பிட போற தட்டுக்கு போற வரையுமே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சப்ளை செயின் ஆட்டோமேஷனை கொண்டு வரப்போகுது ஏஐ ஃபியூச்சர்ல. ஸோ நீங்க வந்து இந்த ஃபியூச்சர் ரெடி ஸ்கில்ஸ் நீடட். இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் படிச்சா செட் ஆகாது. நீங்க அடிஷ்னலா சில கோர்சஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கணும். அதில் வந்து டேட்டா அனாலிட்டிக்கல், ஆட்டோமேஷன், ஏஐ டூல், கோர் இன்ஜினியரிங், இதை பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா திஸ் வில் எக்ஸ்பிளைன் யூ அண்ட் டு டேக் ஃப்ரம் ஒன் லெவல் டு அனதர் லெவல் ஆஃப் திஸ் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது, அப்புறம் என்னோட ஃபைனல் சஜஷனை பார்க்க போகிறோம். காமன் மிஸ்டேக்ஸ் வந்து காலேஜ் வந்து லேப் இல்லாமல் சூஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கல் லேப் கண்டிப்பாக தேவை. அப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸு என்னென்ன இருக்குன்னு இப்போ நான் சில லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன் ஸ்காலர்ஷிப்ஸு. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு, கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்கள் இது பண்ணலாம், ரிலே பண்ணலாம். அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் டூல்ஸு, அப்புறமா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஹெச்ஏசிசிபி, இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்மலாம் இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போய் ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுறது, அந்த ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர்ஸு, ஒரு ஜென்ரல் மேனேஜர் அவங்க லெவலில் இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஐடியாஸும் கிடைக்கும். ஸோ என்னோட அடுத்து வந்து ஃபைனல் சஜஷன்ஸ் வந்து இதோட அப்படியே ஆப்போசிட் தான். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும். எவ்ரி இயர் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் பாருங்கள், இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் சாரி, இதில் வந்து இக்னோரிங் இன்டர்ன்ஷிப்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து ஸ்காலர்ஷிப்போட தப்பாக சொல்லிட்டேன். இன்டர்ன்ஷிப்ஸுங்கிறது நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம ஒரு 10 days 1 month நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுறது தான். ஸ்காலர்ஷிப் தனி சப்ஜெக்ட், இன்டர்ன்ஷிப் தனி சப்ஜெக்ட், சாரி. அதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். எந்தெந்த ஃபுட்டுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்டு, எவ்வளோ செல்ஃப் லைஃப் ஐட்டம்ஸ், என்னென்ன எக்ஸ்பைரி டேட்டு, மில்க் ப்ராடக்ட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்பைரி டேட்டு, பிஸ்கெட் ப்ராடக்ட்ஸுக்கு, பேக்கரி ப்ராடக்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, அந்த மாதிரி நிறைய, அதுக்கப்புறம் மீட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம யோசிச்சு வச்சுக்கணும், சாரி படித்து வச்சுக்கணும். அது என்ன விதமாக பேக் பண்ணணும், அது எந்த இடத்துலேருந்து எப்படி போகுது, அதோட லைஃப் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டெக்னிக்கலி சவுண்டாக இருந்தால் நம்ம ஜாப் பிளேஸ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் காலேஜ் வந்து ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜை சூஸ் பண்ணணும். அது அது வந்து எப்படின்னா நம்ம அந்த காலேஜோட செமினார்ஸ்லாம் என்ன நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான், முடிய போகுது. தேங்க்யூ ஸோ மச். யுவர் ஃபியூச்சர் இன் ஃபுட் டெக்னாலஜி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங்கில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, டு கன்க்ளூட் வந்து 4 year டிகிரி இது டியூரேஷன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எவ்ரி இயர் 14% வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ சேலரியும் வந்து ஸ்டார்டிங்கில் 3 lakhs ஆரம்பிச்சு 15 lakhs வரையும் மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கே இருக்குது. ஸோ when you are going senior level after 10 years 12 years experience, surely you can get minimum 20 lakhs to 25 lakhs. ஸோ இப்போ நீங்கள் காலேஜை ரிசர்ச் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். ஃபர்தராக இது ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது கோர்ஸை பற்றி டவுட் இருந்தால் என்னோட காண்டாக்ட் நம்பர், இதுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.